சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த லைனை மாற்றிட்டேன். ஹலோ, உன் பையன் இப்போ ஏன் கஸ்டடியில இருக்கா? யாரா நீ? யார்கிட்ட பேசிக்கிட்டு தெரியுமா? Why not? தெய்வநாயகம், the most powerful man of the stateன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க மனுஷன்ட்ட எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. உங்க பவர் என்னங்கிறத பாத்துக்குவோம். அப்படியே உங்க பையன் கிட்ட பேசி இப்ப எங்க இருக்கான்னு கேளுங்க. போட போற எங்கடா இருக்க? ரெஸ்டாரண்ட்ல இருக்குப்பா. ஹலோ, ஹோட்டல் பாட்ல இருக்கானான்னு கேளுங்க. எந்த ஹோட்டல்ல இருக்க? ஹோட்டல் பாட்ல இருக்குப்பா. என்னப்பா? அவன் கார் பக்கத்துல ஒரு பிளாக் இனோவா நிக்குதான்னு கேளுங்க. உன் வண்டி பக்கத்துல பிளாக் இனோவா இருக்கான்னு பாரு. ஆமாப்பா. என்ன மிரட்டுறியா? பதட்டப்படாதீங்க. அவனுக்கு எதிர்த்தாப்புல ப்ளூ ஷர்ட் போட்ட ஒரு ஆளும் பின்னால 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்களான்னு கேளுங்க. யா, டெல் மீ சுனில். ஏய், உன் முன்னாடி புல் ஷர்ட் போட்டு வரத உட்காந்துறானா? ஆமாப்பா. பின்னாடி 2 பேர் இருக்காங்களா? ஆமாப்பா. என்ன யாருப்பா அவங்க? ஏதா ப்ராப்ளமாப்பா? ஒண்ணு இல்ல, நீ 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 லைன்ல இரு. நீ ரொம்ப என்ன சோதிக்கிற. யாரா நீ? சிவராஜ் ஹெக்டே, SRH. இப்ப நினைச்சா கூட உன் பையனை நான் தூக்கிடுவேன். அது எப்படி? தெய்வம் மனசு வைக்காம தமிழ்நாட்டுல யாரும் எந்த காரியமும் சாதிக்க முடியாதா? இப்ப தெய்வமே என் கண்ட்ரோல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு உன் பையனோட லைஃப், எனக்கு என் பொண்ணு. சுங்குவார் சத்திரம் ப்ராஜெக்ட்ல IAS மிரட்டி என்கிட்ட பணத்தை கேட்டீங்க, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். உங்க பையன் லவ்னு சொல்லி என் பொண்ணை கேட்பான் போல. உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுங்க, அரசியல்வாதியை டிசைன் பண்றது என்ன மாதிரி பிசினஸ் மேன் தான். சரியா? நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. விட்டே, ஒரு நிமிஷம் இரு, என் பையன்கிட்ட பேசிட்டு பேசுறேன். நீ அங்கேயே இருடா, நான் சொல்றேன். விட்டே, உன் பொண்ணு விஷயத்துல இனிமே என் பையன் தலையிட மாட்டான், விட்டுரு. ஓகே. அவங்களும் போயிட்டாங்களா? அந்த கார் போயிச்சான்னு பாரு. எல்லாரும் போயிட்டாங்கப்பா. சரி, நீ உடனே அங்கேருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வா. சரிப்பா. வரும்போது அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வா. அப்பா, எல்லாம் தெரியும்டா, நீ லவ் பண்றல்ல, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. கம். அப்பா, ரேஷ்மா அம்மா. Auntie looks very antique, just like this house. உள்ள கூட்டு போமா. எட்டே, நான் தெய்வம் பேசுறேன். நீ வியாபாரி, சுட சுட மிரட்டின. நான் அரசியல்வாதி, ஆற போட்டுத்தான் செய்வேன். உன் பொண்ணு இப்போ என் கண்ட்ரோல்ல. என்ன பதட்டமா இருக்கா? அதே பாட்டத்தோட இரு, நானே கூப்பிடுறேன். என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. ஏய், அந்த விசாரிச்சு என்ன மிரட்டிட்டாடா? நம்ம செல்ல கொஞ்சம் விட்டா தூக்கியிருப்பாங்க. நகை முளைக்கிற வயசுல அரசியலுக்கு வந்து கண்டவன் கைகாலில் விழுந்து பல பேரை கவுத்தி உருவாக்குன சாம்ராஜ்யம்டா இது. எல்லாத்துக்கும் ஒரே நம்பிக்கை செல்லியந்தான், அசிவாரம்டா. அவனே ஆட்டி பார்த்துட்டான். அவன் செல்லியனை தூக்க நினைச்சான், நம்ம அப்படியே தூக்கிட்டோம்ல. என்னையா மகாலட்சுமியவே தம்பி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கு. என்னடா கல்யாணம் பண்ணி வச்சுலாங்க? ஐயா, நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க கிட்ட பணபலம் இருக்கு. அதிகாரமும் பணபலமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி நடக்கும்? அவங்க ஒத்துக்கணும்ல. ஏன் நடக்காது? நீங்க நினைச்சா முடியும். அரசியல்வாதி நம்ம நினைச்சா பிசினஸ் மேன் ஆயிடலாம்.
எந்த பிஸ்னஸ் மேனும் அவ்வளோ ஈஸியாக அரசியல்வாதி ஆக முடியாது. விசாரேஜ், இன்னும் எவ்வளோ நேரத்தில் சென்னைக்கு வருவேன்னு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணை நானே பத்திரமா கொண்டாந்து விட்டுறேன். அப்பாடா, இனிமே வெறும் 10% 20% டீல் பேசி பேசி போராடுறதை விட்டுட்டு 100% கமிட் பண்ணிக்க பாருங்க. பிரமாதம் பிரமாதம். ஐயா, அந்த ஆள் கம்பெனியில் வேணும்னாலே கைவிரல் பத்தாது, அத்தனை ஒன்றை வளைச்சு போட்டீங்களே. பிரமாதம் பிரமாதம். ரேஷ்மா, இங்கிலீஷே எனக்கு சரியா தெரியாதுமா. நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா கன்னடத்திலேயே பேசிட்டு இருக்காத. Okay, auntie. என்ன ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? வந்த உடனேயே நான் சரி, என் மகன் ஆசைப்பட்டான்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அது நடக்காதுமா. நீ வா, நான் போய் உங்கள் அப்பன்ட்ட விட்டுறேன். அங்கிள், புரியுதுமா, உன்னே காதலிக்கிறான்னு உங்கள் அப்பா ஏமான கொல்ல பார்த்தாரு. நான் சம்மதிக்கலாலும் இவன் செத்துருவான். எப்படி இருந்தாலும் இழப்பு எனக்கு தான். நான் அவனை பாசமாக வளர்த்துட்டேன். அந்த பாசம் உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே இருக்கணும்ல. இல்லை அங்கிள், செலியன் இல்லைன்னு நான் சூசைட் பண்ணிக்குவேன். நீ சொல்கிற இதை உங்கள் அப்பா உணரணுமே. எங்க அப்பாவை நான் சம்மதிக்க வச்சிருவேன். சார் வந்துட்டாங்களாம்மா? இருக்காரு, வாங்க. ஆமா. வணக்கம். தெய்வநாயகம், செல்வியோடைய அப்பா சார்ண்ணா. ஐயா உட்காருங்க. அரசியல் அதிகாரம் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். ஒரு அப்பாவை யோசிச்சு பார்த்தா உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. உங்கள் பொண்ணை பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். டாட், என் சந்தோஷம் தான் உண்மையிலே முக்கியம்னு நினச்சிங்கன்னா எங்களா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. தம்பி கிளம்பலாமா? உனக்காக அப்பா எவ்வளோ இறங்கி வந்துட்டேன். அவரை பார்த்தா இறக்கப்படுற மாதிரியே தெரியல. இதை ஏன் நான் உனக்கு சொல்கிறேன்னா, ப்ளீஸ். நீ பாட்டுக்கு நாளைக்கு சூசைட் அதுக்கு இதுன்னு பண்ணி எங்களை தவிக்க விட்டு போயிடாதப்பா. என்ன புரிஞ்சதா? ரேஷ்மா, ரேஷ்மா, சார், எனக்கு என்ன கோவமா போகிற மாதிரி தெரியுது சார். கொஞ்சம் பாருங்க சார். நீங்களா சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்கப்பா. ஏதாவது பண்ணிக்க போகுது சார். சார், ரேஷ்மா, ரேஷ்மா, தம்பி கதை உடைங்க. ரேஷ்மா, என்னடி இப்படி கை அறுத்துக்கிட்ட? ரேஷ்மா, ஐயோ, டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது சொல்லு. புரியுது சார். எனக்கு கீழே இருக்கவனோட என்னைய சம்மந்தம் பண்ண சொன்னா எனக்கும் வலிக்கும். என்ன பண்றது? பாத்தீங்கல்ல, இன்னைக்கு நம்ம இருந்தோம், காப்பாத்திட்டோம். நாளைக்கு வேற வழி இல்லை சார். நாம தான் கொஞ்சம் இறங்கி வரணும். இருக்கிற ஒரு பொண்ணை இழந்துட்டா நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. ஓகே, இட்ஸ் மை ஃபேட். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுங்க. தம்பி சந்தோஷம் தானே? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எனக்கு எதுக்கு தம்பி, எல்லாம் அப்பா தானே. அப்புறம் தம்பி, நல்ல செய்தியா கேள்விப்படுறோம். எங்களையும் கவனிங்க. கவனிச்சிட்டா போச்சு. பாப்புக்கு போலாமா? பாப்புக்கு போகலாம். அப்ப போலாம். டான்ஸ்ங்கிறாங்களே. சும்மாரியா இவர் வேற. பாப்பா, இதுக்கு எடுத்தாலும் நீங்க 2 பேரா போயிட்டு இருக்கீங்க. என்னையும் கவனிங்க. நானும் டான்ஸ் பார்க்கணும். என்ன வாங்க போலாம். பார்த்து கூட்டுவாடா. ஏய், அச்சா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவரோட போலையா? என்ன வேணான்ட்டு போயிட்டாரு. हाँ बोल. எங்க போயிருப்பாரு? வேற எதுவும் சிக்கிருச்சோ? कोई नहीं यार, कस्टमर. हाँ बोल. Dude. ஷாம்லா, எங்க இருக்க?
என்னமாச்சு? செலி இன்னும் வரலடா. உன் கூட தானடா வந்தான். வீட்டுக்கு போறேன்னு தானே தம்பி என்கிட்ட சொல்லிட்டு போச்சு. டேய், அவன் என்னைக்கு நேரத்தோட வீட்டுக்கு வந்தான்? எப்பவும் பண்றது தானே, என்ன புதுசா? இல்லங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். இது வரைக்கும் அவன் ஃபோன் பண்ணல. எங்க டேய், போனான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தான் இருப்பான். அங்க போன போட்டு கேளு. அரவிந்த், தம்பி எங்க இருக்காப்பா? இல்ல, நேற்று நைட்லாம் தம்பி வீட்டுக்கு வரல. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு எங்க போயிருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு கூப்பிடு எனக்கு. ஏடா கோபாலு, எங்கடா இருக்கான்? அதான் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பாரு. விசாரிச்சுட்டு இருக்கேன், வந்துடுவாரு. தம்பி இப்படி சொல்லாம போக மாட்டாப்லையே, எங்க போயிருக்கான்? டேய், நீ இங்க இருந்து என்னன்னு பாத்துக்க. இவங்களையும் கூட வச்சுக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் விசாரி. சரிங்க. நான் சொன்ன இடத்துலலாம் தேடுங்கடா, ஒரு இடம் விட்டுறக்கூடாது. கிளம்பு கிளம்பு. ஏய், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கடா, மறந்துடாத. எல்லா இடம் தேடி பார்த்தீங்களா? நான் சொன்ன இடத்துல தேடிங்களா? என்னடா என்னாச்சு? இல்லைங்கய்யா, இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. அவன் இன்னும் வளைங்கிறத என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இல்லைங்கய்யா, நீங்கள் மீட்டிங்கில் இருப்பீங்க. என்ன போடலாத மீட்டிங் போடலாத மீட்டிங்? கமிஷனர் வர சொல்லு. சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாவுக்கு வேற யாருக்கும் தெரியாமல் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சங்கையா, சொல்லுங்க சார். உடனே மினிஸ்டர் தேவநாயக வீட்டுக்கு வாங்க. அவரா? ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் ஆகாது சார். இதுக்கு சங்கையா தான் கரெக்டான ஆளு, என்ன நம்புங்க.